தான் குர்ஆன் இருக்கின்றது. அப்படி அந்த இஸ்லாம் மதத்தில் சுதந்திர இந்தியா விடுதலை காலத்தில் முஸ்லிம் மக்களுடைய தொண்டுகள் பெருவாறு ஆற்றியுள்ளார்கள். ஆனால் தற்சமயம் தமிழகத்தில் இஸ்லாமிய மக்களால் வெடிகுண்டு பிரச்சாரங்கள் நிறைய நடந்து இந்த மதத்துக்கு ஒரு பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் நல்ல முறையில் விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு தேவையான, இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு கேள்வி. இது என்ன கேட்டா, முஸ்லீம்னு சொன்னாலே வெடிகுண்டுங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு ஆயிடுச்சு, நிலைமை ஆயிடுச்சு. அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? முஸ்லீம்கள் இந்த மாதிரியான நடவடிக்கையில இறங்கலாமா? அப்படித்தான் இஸ்லாம் போதிக்குதா? இதை முஸ்லீம்களும் தெரிஞ்சு கொள்ளணும், முஸ்லீம் அல்லாதவர்களும் தெரிஞ்சு கொள்ளணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்டத்திலையும் அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடியது வழங்கப்படவே இல்லை. ஆட்சியாளர்கள் தான் அதிகாரம் செலுத்தணும். அதிகாரத்தை அவரவர் கையில் எடுத்துக் கொள்ளக்கூடிய உரிமையை இஸ்லாம் கொடுக்கவே இல்லை. இப்ப திருடுனால் கையை வெட்டணும் இருக்குது. ஒரு திருடரை நீங்க பார்த்து போட்டீங்க, நீங்க வெட்ட முடியாது. திருடுனால் கையை வெட்டணும் இஸ்லாம் சொல்லுது. யாரு வெட்டணும்? கவர்மெண்ட் வெட்டும். கவர்மெண்ட் அது அரசியல் சட்டம் ஆக்கணும். விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை இஸ்லாம் சொல்லுது. கற்பழிப்புக்கு மரண தண்டனை இஸ்லாம் கடுமையா சொல்லுது. அதுக்காண்டி கற்பழிச்சு பிடிச்சி நீங்க பிடிச்சி வெட்ட முடியாது. அதை போய் நிரூபிச்சு சந்தேகமாக பண்ணி கவர்மெண்ட் தான் அந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டணுமே தவிர தனித்தனி நபர்கள் சட்டங்களை கையில் எடுத்துக் கொள்வது என்பதை இஸ்லாம் ஒரு காலத்தில் ஏத்துக்கிறவே இல்லை. அப்படிங்கும் பொழுது இந்த நாட்டிலேயே எங்கேயுமோ நமக்கு பிரச்சனைகள் வறுமையானால் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் போராடணும், குரல் கொடுக்கணுமே தவிர நாங்களே சட்டத்தை கையில் எடுக்கிறோம்னு சொல்லி அந்த மாதிரி எடுப்பதை முதல்ல இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கல. இது நீங்க விளங்கிக்கணும். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏராளமான போர்களை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. பெரும்பாலான போர்கள் வழியே வந்த போர், அவர்களா படை திரட்டி வந்ததுனால நடந்த போர் தான். அந்த போர்க்களங்கள்ல சண்டையிடும் பொழுது கூட நபிகள் நாயகம் சில சரத்துக்களை எங்களுக்கு சொல்றாங்க. என்ன சரத்து? போர்க்களங்களில் கூட உங்களை எதிர்த்து சண்டையிட வந்திருக்கிறார்களே அந்த நேரத்தில் கூட மத குருமார்களை கொன்று விடாதீர்கள், போர்க்களத்தில் கூட பெண்களை கொள்ளாதீர்கள், போர்க்களத்தில் கூட சிறுவர்களை கொள்ளாதீர்கள். போர் நடக்கும் பாருங்க, வார்ல எந்த தர்மமும் கிடையாதுங்க. போர்ல உலகத்துல யாருமே போர்ல தர்மத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. போர் என்று சொன்னாலே எல்லா தர்மங்களையும் மீறுவதுதான். யாரையும் கொல்லலாம், போர்னா கொல்லுவதான போர். போர்ல போய் மாலையா போட முடியும்? சாதாரணமா கொல்லக்கூடாது, போர்ல கொல்லலாம். சாதாரணமா யார் சொத்தையும் எடுத்துக்கிற கூடாது, போர்ல ஒரு நாட்டை எடுத்துக்கலாம். அப்ப போர் என்பது எல்லா தர்மங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாக கருதப்படுது உலகத்தில். நபிகள் நாயகம் என்ன சொல்லி தந்திருக்காங்கன்னு கேட்டா, போர்ல கூட ஒரு புது நெறிய புகுத்தினாங்க. போரில் கூட பெண்களுக்கு சேதம் வரக்கூடாது, போரில் கூட சிறுவர்களுக்கு சேதம் வரக்கூடாது. இப்படி எல்லாம் சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்ப நம்ம வெடிகுண்டெல்லாம் வைக்கிறாங்கன்னு வைங்க, இதுல செத்ததெல்லாம் யாரு? யாருன்னா பெண்கள், அப்பாவிகள், இவனோட எந்த வம்புக்கும் வராதவர்கள், தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்த மக்கள், ஆஸ்பத்திரிக்கு போனவர்கள், பிரயாணம் செய்வதற்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனவர்கள், இவர்களை அழிக்கிறதுக்கு எவன் அனுமதி கொடுப்பான்? இதை எந்த மார்க்க அனுமதிக்கும்? இதை இஸ்லாம் இதை ஒத்து போர்ல கூட செய்யக்கூடாதுங்கிற காரியத்தை சாதாரணமாக செய்த சில பேர் செஞ்சதுனால இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. முஸ்லிம்கள் இதை சுமக்க வேண்டியது வந்துருச்சு. அதனால வெடிகுண்டையோ அல்லது அப்பாவிகளுக்கு துன்புறுத்துறதையோ ஒரு காலத்தில் இஸ்லாம் ஏத்துக்கிறாரு. ஒன்னே ஒண்ணுங்க, அது முஸ்லிமுக்கு மட்டும் சொல்லல, உங்களுக்கு சேர்த்தே சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உன்னுடைய சொத்தை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய கௌரவத்தை காக்கும் விதமாக நீ களத்தில் இறங்கி போராடலாம். இப்ப நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன், என்னை எதிர்த்து கத்தியில குத்துற கூட்டம் வர்றான், திருப்பி குத்தி சாவடிக்கலாம். நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். இது முஸ்லீமுக்குள்ள கட்டளை இல்ல, மனுஷனுக்குள்ள கட்டளை. இது முஸ்லீமுக்குன்னு சொல்லல. பொண்டாட்டி போயிட்டு இருக்கிறான், அந்த பொண்டாட்டியை கற்பழிக்கிறதுக்கு 4 பேர் வர்றாங்க. ஏன்னு கையை வரி திக்க கூடாது, எதுக்கு சாவுடா. அந்த நிலைமை வந்த பிறகு நீ என்ன செய்யணும்? ஃபைட் பண்ணி சாவணும். ஒன்னும் 4 பேரையும் காலி பண்ண, நீ இல்லைன்னா நீ சாவு. அப்படி செத்தால் இறைவனுக்காக நீ உயிர் தியாகம் செய்தாய், கடவுளுக்கு தியாகம் செய்தாய் என்று இஸ்லாம் எடுத்துக்கொள்ளும். அக்கிரமத்தை காணும் பொழுது நமக்கு சக்தி இருக்குமையானால் அக்கிரமத்தை தடுக்கணும் இஸ்லாம் சொல்லுது. இந்த உத்வேகத்தை இஸ்லாம் முஸ்லீமுக்கு மட்டும் சொல்லல, எல்லா மனுஷனுக்கும் சொல்லுது. நம்ம பார்க்கிறோம், ஒரு பஸ்ல போறோம், 60 பாசஞ்சர் இருக்கிறோம். ஒரு பஸ்ல பாசஞ்சர் 60 பேருங்க, 2 பேர் ஏறுறான். இந்த கதவுல ஒருத்தன், அந்த கதவுல ஒருத்தன், ஒரு கத்தி தான் வச்சிருப்பான்.
டேய் எல்லாம் கலட்டு, கழுத்துல உள்ளலாம் கலட்டு, கையில உள்ளதெல்லாம் கலட்டுன்னு கழட்டி கொடுத்துரும். 60 பேர் இருக்கிறமே, 2 ரவுடி வந்து அக்கிரமக்காரன் 60 பேரையும் மிரட்டுறான். இந்த கத்திக்காக வேண்டி, இந்த உசுருக்காக வேண்டி, இந்த ரத்தத்துக்கு பயந்துகிட்டு நம்ம என்ன செய்யறோம்? 2 பேர் புட்டிச்சு கரவாலை புட்டிச்சு நெருக்கி சாவடிச்சிருந்தா கொள்ளடிக்கிற தைரியம் வருமா? 60ல 2 மனுஷன் இல்லங்க, 60 உட்கார்ந்து இருக்கிற இந்த ஜடங்கள் தான் உட்கார்ந்து இருக்கே தவிர உசுரோட உள்ள 2 பையன் இல்லங்க. ஏண்டா சாவ வேண்டிய அக்கிரமம் வர்றான், இது விட்டுட்டு போறதுனாலும் தைரியம் வருது. எல்லாம் ஓடுற பஸ்ல கொள்ளடிக்கிறான், ட்ரெயின்ல கொள்ளடிக்கிறான். என்ன காரணம்? இந்த மாதிரி வன்முறையை கண்டால் நல்லவர்கள் பயப்படக்கூடாது, நல்லவனுக்கு வன்முறைக்காரன் பயப்படணும். எந்த நிலை உண்டாகணும் கேட்டா, நல்ல மனுஷனை பார்த்து வன்முறைக்காரன் பயப்படணும். இப்படி உங்களுக்கு பஸ்ல போகும்போது கொள்ளடிக்க வந்தா ஃபைட் பண்ணு, 2 பேர் எந்திரி, செத்தாலும் பரவாயில்ல, கத்தியை புடுங்கு. 60 பேரை ஒரு இடத்துல குத்த முடியாது, 2 பேர் பிடிச்சா எல்லாம் வந்து சேருவான். பிடிச்சிட்டோம்னா நாளைக்கு ஏறுவானா? அப்ப இந்த மாதிரி போராட்டத்துல செய்யணும் இஸ்லாம் போதிக்குது. முஸ்லீமுக்கு மட்டுமில்ல, கொண்டாட்டியுடைய மானத்தை காப்பாற்ற ஒருத்தர் புருஷனுடைய கடமை, அவன் சொத்தை காப்பாற்ற அவனுடைய கடமை, தன்னை நம்பி வரக்கூடிய மக்களை காப்பாற்ற அவனுடைய கடமை. அந்த கடமையை செய்வதற்காக ஃபைட் பண்ணுன்னு சொல்லக்கூடியது ஒன்றை தவிர வேற எந்த இடத்துலயும் உங்களை ஆயுதம் எடுக்க சொல்லல இஸ்லாம். உங்களையோ உங்க சொத்தையோ உங்க மானத்தை கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு கோழைத்தனமா இருக்காதே, வீரமாயிரு, வீரமரணம் அடைஞ்சு போன்னு சொல்லி சொல்லுதே தவிர வேற இடத்துல சொல்லல. இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே நேரத்தில் இன்னொன்றையும் நான் உங்கள்கிட்ட நியாயம் கேட்கிறேன். இப்ப முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட நான் கேட்கிற நியாயம், இவன் வெடிகுண்டு வச்சான் இல்லன்னு சொல்லல, கோயம்புத்தூர் நடந்துச்சு, உண்மைதான். ஆனால் இந்த மாதிரியான கலாச்சாரத்தில் உலகம் முழுசும் எல்லாரும் ஈடுபட்டு இருக்கான், எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கிறான். ஆனால் அவர்கள் எல்லாம் செய்யும் பொழுது அந்த செயலை அவர்களுடைய மதத்தோடு யாரும் சம்பந்தப்படுத்த மாட்டேங்கிறாங்க. முஸ்லீம் செய்தால் மாத்திரம்தான் மதத்தோடு சம்பந்தப்படுத்துறாங்க. எப்ப முஸ்லீம் கொண்டு தீவிரவாதிங்கிறிய, இஸ்லாம் சொல்லி வச்சா முஸ்லீம் தீவிரவாதி சொல்லு, அவனுக்கு எதுக்கு மதத்தை அடையாளப்படுத்தணுங்கிற வெறும் தீவிரவாதின்னு சொல்லுங்க. கொண்டு வச்சவன தீவிரவாதின்னு சொல்லு, பயங்கரவாதின்னு சொல்லு, அயோக்கியன்னு சொல்லுங்க, அது நியாயம். அவனையா முஸ்லீம் அயோக்கியன்னு சொல்றீங்க? முஸ்லீம் பயங்கரவாதின்னு சொல்றது என்ன நியாயம்? விடுதலை புலிகள் வன்முறையில் ஈடுபடுறாங்க, அவருடைய போராட்டத்தினுடைய காரணங்கள் நியாயமோ நியாயமில்லை, அந்த டாபிக் வரல. இதே தமிழ் மண்ணில் வந்துகிட்டு வெடிகுண்டு பண்ணாங்களா இல்லையா? ஏன் அவர்களை யாராவது நம்ம இந்து தீவிரவாதி தமிழ் தீவிரவாதி யாராவது சொன்னாங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரே மாதிரியான காரியத்தை அஸ்ஸாமில் நடந்துகிட்டு தான் இருக்குது. உல்பா தீவிரவாதிகள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பேர் உல்பா தீவிரவாதி தானே தவிர அவங்க சார்ந்த மதத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த பட்டம் கிடைக்கல. இதெல்லாம் தாண்டி நடக்குது, அஸ்ஸாமில் நடக்குது. நக்சலைட்டுகள் பண்றாங்க, நக்சலைட்டுகள் உங்களுக்கு சொல்றமே தவிர அவங்களுடைய மதம் சேர்க்கிறோமா சேர்க்க மாட்டேங்கிறோம். உலகளாவிய அளவுல எத்தனையோ நாடுகள்ல, வியட்நாம்ல பயங்கரங்கள்லாம் நடந்துச்சு ஒரு காலத்துல, அவர்கள் வியட்நாம் தீவிரவாதிகள் தான். அவர்களுக்கு என்ன செய்யப்படல? அவங்க மதம் சேர்க்கப்படல. முஸ்லீம் எவனாவது ஒருத்தர் செஞ்சான்னு சொன்னா மாத்திரம் எதற்காக இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்தப்படுகிறது? எனக்கு விடை தெரியாத கேள்வி இது. அவனை இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்தி தான் இஸ்லாமே இதை சொல்லுங்கிற மாதிரியான எண்ணம் உண்டாகுது. எல்லாரும் சேர்ந்து அவனை வெறும் பயங்கரவாதின்னு சொல்லி பாருங்க. ஏன் அவனை சேர்ந்து எல்லாம் நான் கேட்கிறேன், வெடிகுண்டு வச்ச உடனே எந்த இஸ்லாமிய அமைப்பு அவர்களை ஆதரிச்சிச்சு? இந்த அயோக்கியர்களை எல்லாரும் கண்டிச்சோமா இல்லையா? எல்லாரும் கண்டிச்சோம். முஸ்லீம் இயக்கங்கள் அவ்வளவு பேரும் கண்டிச்சாங்க, முஸ்லீம் சமுதாயம் அவ்வளவு பேர் நொந்து போனாங்க. பள்ளி வாசல்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுல நடத்துற உரைகள்ல இது அக்கிரமம், இது அநியாயம், இப்படி எல்லாம் செய்யறத இஸ்லாம் ஒத்துக்கிறலன்னு சொற்பொழிவு ஆட்டினாங்க எல்லா பள்ளிவாசல்களையும். நாங்க யாருமே ஆதரிக்காம இருக்கும் பொழுது அது ஏன் எங்கள் மதத்தோடு தொடர்புபடுத்துறாங்க? பத்திரிகையாளர்கள் ஏன் இப்படி செய்ய எங்களுக்கு புரியவே இல்லை. அதாவது பயங்கரவாதியை மட்டும் பாருங்க, திருடுறான்னு சொன்னா திருடன்னு சொல்லணும். முஸ்லீம் திருட இந்து திருடன்லாம் கிடையாது. அவன் முஸ்லீமா இருந்தா திருடி இருக்க மாட்டான், அப்படித்தான் சொல்லணும். அது மாதிரி கொலகாரன் முஸ்லீம் கொலகாரன், முஸ்லீம் கடத்தல்காரன், முஸ்லீம் இதெல்லாம் தேவையா? முஸ்லீம் பச்சார இது எதுக்கு தேவை? அவனை அவன் செஞ்ச செயலோட சம்பந்தப்படுத்துங்க, அவனுக்கு தொடர்பு இல்லாத மதத்தோட சம்பந்தப்படுத்தாதீங்க. படுத்துறாங்க என்னன்னு எங்களுக்கு விளங்கவே இல்லை. நாங்க எந்த வகையிலும் ஆதரவா இல்லை. 20 கோடி முஸ்லீம்கள் இருக்கிற இந்த நாட்டில் ஒரு 200 பேர் இப்படி இருப்பான், இவ்வளவுதானுங்க. 20 கோடி முஸ்லீம் இந்தியாவில் இருக்கிறாங்க, ஒரு 200 பேர் சதவீதத்தில் வரவே வராது, எந்த பிரச்சனையும் அடங்காது. அப்படிப்பட்ட சில பேர் செய்யறதை நாங்கள் சுமக்கிறோம். அவனும் தப்பு தான் செய்யறான், நாங்க ஆதரிக்கல. அதுக்காக வேண்டி மதத்தோட தயவு செய்து சம்பந்தப்படுத்த வேண்டாம் என்றும் ஒரு கோரிக்கை உங்களுக்கு வைக்கிறேன். இது மாதிரி இதை நீங்களே எதிர்க்கணும், கண்டிக்கணும்.